குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்ற குரு கடகராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக ராசிக்குள்ள குரு வந்துட்டாலே அது நல்ல பலனை தராது. உண்மையாகவே அதுதான் ஆக்சுவலான ஃபேக்ட், அதுதான். ஆனால் கடகத்துக்கு அப்படி நடக்குமா? பரதேச ஜீவனம் உண்டா? சொந்த பந்தத்தை விட்டுட்டு வெளியில் இருப்போமா? தாய் தந்தையை விட்டு இருப்போமா? குழந்தைகளை விட்டு இருப்போமா? அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி குரு அவர் ராசிக்குள்ளே அமர்றார். 9ஆம் அதிபதி ராசியில் அமர்வது மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடணும். பொதுவாக ராசிக்குள்ள குரு அப்படிங்கிறத தாண்டி எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி, எந்த பாவத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதில் நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துடலாம். எந்த ஒரு பயிற்சியுமே, குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேதுவோ சுக்கிரனோ செவ்வாயோ சந்திரனோ எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இல்லையா? எந்த பாவத்திற்கு அதிபதியாக வர்றாரு, எந்த பாவத்தில் போய் உட்கார்றார் அப்படிங்கிறத பொறுத்து நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கான்னு நம்ம கணிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி குரு பயிற்சியிலையும் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன விஷயங்களில் நன்மை, என்னென்ன விஷயங்களில் தீமை, அப்போது அந்த கெட்டதை நல்லதாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன வழிபாடு செய்யணும், எந்த கிழமையில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு பகவான் குரு பயிற்சி ஆகுது. மிதுன ராசிலேருந்து கடகராசி உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றாரு குரு. ஐப்பசி 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அப்புறம் ஐப்பசி 14 அன்னைக்கு அதிசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. எகைன் தை மாதம் 10ஆம் தேதி வக்ரகதியில் மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்றாரு. ஒரு 70-80% குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறாரோ அதைத்தான் இந்த குரு பயிற்சியில் செய்வார். அந்த அதிசார பயிற்சி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சேஞ்சஸை கொடுக்காது. ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் தான். இன்னும் ஐப்பசி 14ஆம் தேதி தை 10ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் தான். பெரிய சேஞ்சஸ் அதில் கிடைக்காது, பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியாது. இப்போ குரு கடகத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசியில், சந்திரன் மீது குரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, தாயாருக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். அவர்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கியமும் மன ரீதியான ஆரோக்கியமும் மேன்மை அடையுது. மன ரீதியான ஆரோக்கியம் மேன்மடையுது. தாயாருக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். மனசில் ஒரு பக்குவம் கிடைச்சிடும். இந்த காலகட்டம் எந்த விஷயத்தை எப்படி அணுகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்குவம் கிடைச்சிடும். உங்களுடைய அனுபவத்தை சரியாக பயன்படுத்துவீங்க. என்னன்னா அதை உங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதுமானது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்துக்காகவும் அந்த அனுபவத்தை பயன்படுத்தணும்னு நினச்சி போகிறவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலையை தவிர்த்துருங்க. 2வது மிக முக்கியமான விஷயம், கடகராசி நல்லா காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாரோ பண்ண தப்புக்கு, யாரோ செய்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும். அது நீங்கள் கடகராசி கடக லக்னமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கடகத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்யாத தவறுக்கு தண்டனையை தந்து தீரும். நீங்கள் என்ன தசாபுத்தியாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ரைட். புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே பாசம் அதிகமாகிடும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட பேசும்போது கூட பொசசிவ் ஆகிடுவாங்க உங்கள் அம்மா. இப்போ பெற்ற தாயை மகனையோ மருமகளையோ அல்லது மருமகனையும் மகளையுமே பிரித்து வைக்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக போயிடும். எங்கே ஒன்று சேர்ந்துட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்கள் தாயாருக்கு வந்துடும். ஸோ அதனால் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் வந்தே தீரும். அப்போது சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம்
நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா சொல்கிற விஷயங்களை இந்த காதில் வைங்க, அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. முக்கியமாக குடும்ப விஷயத்தை, வாழ்க்கை துணையை பற்றி அவங்க எதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காதில் வைங்க, அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உறுதியாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி தந்துடும். ஸோ அதில் கவனம். 3வதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கடகராசியை பொறுத்தளவுக்கு இதனால் வரைக்கும் எவ்வளோ காசு பணம் சேமித்து வச்சிங்களோ, எவ்வளோ கையிருப்பு இருக்கோ, அதை எல்லாத்தையும் சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்துன எல்லா காசையும் ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் செலவு பண்ணிடுவீங்க. அந்த செலவு அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற செலவாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சூது, ஷேர் மார்க்கெட்டு, இந்த டெலிகிராம் ஒருத்தர் ஒர்க் பண்ணி கொடுத்தா 100 கொடுத்தா 200 கொடுத்தா 400 அப்படி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி அதிகப்படியான ஆசைகளை சுமந்து கொண்டு அந்த செலவை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய கையிருப்பு மொத்தமும் காலியாகிவிடும். முதலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார ரீதியான பெரிய வழுக்குப்பாறை அந்த குரு பயிற்சி. இப்போது பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்காக இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுங்கள், தப்பில்லை. உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுங்கள். மனசு ஆசைப்பட்டதேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அந்த காசு அவ்வளோதான், அதோகதி தான். அப்போது எக்கனாமிக்கலாக எந்த விதமான முடிவுகளும் சுயமாக எடுக்கக்கூடாது. கடகத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தால் லாக்கு இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எடுத்தால் லாக் ஆகிடுவீங்க. என்னென்னா மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, இப்போ அப்படியே பெரிய சித்தர் மாதிரி தோணும் நம்ம மனசுக்குள்ளே. எல்லாமே நம்மளால் யூகிக்க முடியும், எதுனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும், எல்லா அறிவும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற ரொம்ப அறிவாளித்தனமாக நடந்துக்குவோம். அந்த அறிவாளித்தனமான அகந்தை இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிட்டீங்கன்னா கடகம் கண்டிப்பாக எக்கனாமிக்கல் லாஸஸ் சந்திச்சே தீரும். ரைட். 3வது ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்னென்னா, குழந்தை இல்லைன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்காக நிறைய இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா மருத்துவமெல்லாம் பார்த்தாச்சு, எதுவும் வேலைக்கு ஆகலை, பிடிக்கல, கவலையே பட வேண்டாம். வியாழக்கிழமை விரதம் இருங்க, குருபாவனை மனசார வேண்டிக்கிங்க. குழந்தை பேர் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, எங்கெங்கேயோ மருத்துவம் பார்த்து சரியாகலை குழந்தைகளுக்கு. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்து சரி பண்ணி கொடுன்னு நீங்கள் தெய்வத்தை வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குழந்தை இருக்குது, ரெடி ஆகணும், உடல் தொந்தரவுகள் இருந்து ரெடி ஆகணும், நிறைய குழந்தைகளுக்கு ஆட்டிசம் என்ன பிரச்சனையும் சரி ரெடி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வமாக இருக்கணும். குரு பகவானில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குரு ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இத்தனை விஷயங்கள் இருக்குது. கூடவே கடன் வேணும்னு நினைக்கிறீங்க, எங்கெங்கேயோ முயற்சி பண்ணுறீங்க, கடன் கிடைக்காம போயிருக்கும் கடந்த காலகட்டங்களில். ஏன்னா விரயத்தில் இருந்தார், அதுக்காக அலைஞ்சிருப்பீங்க, அதுக்கான பலன் இல்லாமல் போயிருக்கும். ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் லோன் கிடைக்கணும், இல்லை பர்சனல் லோன் வாங்கலான் இருக்கேன்னா, ஒரு ஹவுசிங் லோன் எதுனாலும் சரி குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நேஷனலைஸ் பேங்க்லேயே கிடைக்கும், வட்டி கம்மியாகவே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது கடன் அமைப்புகளில் பிரச்சனை இல்லை. சார் ரொம்ப கடன் வாங்கக்கூடிய மனநிலைமை இருக்குது உங்களுக்கு, எங்கெல்லாம் கடன் கிடைக்கிறத வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி லாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட கேரக்டர் இருக்குது அப்படின்னா இந்த தடவை கடன் வாங்காமல் விட்டுருங்க. கேட்குற இடத்துல கிடச்சிரும், அதனால தான் சொல்கிறேன். கேட்டால் கிடச்சிரும். நம்ம திருப்பி தரமாட்டோம், நம்மளுக்கு திருப்பி தரமாட்டாங்கன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நபரே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல, கேட்டால் கிடச்சிரும். அது சரியாக பயன்படுத்த முடியுமான்றதை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். வீண் விரைய செலவுகளுக்கும் இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கிறது. பொருளாதார ரீதியான பெரிய வழுக்குப்பாறையின் மேல் இருக்குவான்ருக்கிறீங்க கடகம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் வாங்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க, ஏன்னா கேட்டால் கிடைக்கும். சண்டைக்கு வாடான்னு சொல்லி நின்றுருக்கும் குரு, தெரியாமல் போய் காலை வச்சு கீழே வலிக்கி விழுந்து ஏமாந்துட போகிறீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்கனாமிக்கல் சரி, குழந்தை கிடைக்கிறது, பூர்வீக சொத்து சமமான விஷயங்கள்லேருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறதோ, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, பூர்வீகத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகிடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக இந்தியா வந்துட்டு போகலாம்.
அப்போ இங்கே செட்டில் ஆகணும்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸும் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம் இல்லை, திருமணத்துக்கான முயற்சிகள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம், நடக்கலை. கண்டிப்பாக அந்த காலகட்டம் நல்ல வரன் அமையும், நல்ல வரன் அமையும். சரிங்களா? நல்லா வேலைக்கு போகக்கூடிய, நல்லா சம்பாதிக்கக்கூடிய வரனே அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சம்பாதிக்கக்கூடிய வரனே அமையும். அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரனாக இருக்கணும் இல்லையா? 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. மனசுக்கு பிடிச்ச வரனை தேர்ந்தெடுத்துக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் கடகராசி என்பவர்களுக்கு மனசுக்குள்ள காதல் மலர ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒருத்தரை பிடிக்கும். என்னென்னா இங்கே சிக்கல் என்னென்னா 7ஆம் இடத்த அதிபதி 9ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு குரு பார்வை வேறு இருக்குது. சனி போய் 9ல் உட்காந்துருக்காரு, பாக்கிய சனியாக இருக்குது. குரு பார்வை வேறு இருக்குது. இப்போ அதுக்கு குரு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையுமே பார்க்குறாரு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், கல்யாணமானவங்களுக்கு காதல் மலரக்கூடாது. ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கல்யாணம் ஆனவனா ஆகாதவனான்னு பார்க்காது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உணர்வுகளை, ஆசையை தூண்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் குரு ஏற்படுத்தும். திருமணம் ஆகாத இளம் சிட்டுகளாக இருந்துன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கேன்னா அது கல்யாணத்துக்கு போய் முடிஞ்சிடும். கல்யாணமானவங்க கவனமாக இருங்க. காதல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது மட்டுமே மலர வேண்டும். புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா ஒரு நாய் மேலே விருப்பப்படலாம், ஏதாவது பெட் அனிமல் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அப்படி போனால் பிரச்சனை இல்லை. எதிர்பாலினத்தின் மீது வரக்கூடாது. வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். ரைட். ஓகே. 5-7 தொடர்பு இருக்குது இல்லையா? முக்கியம். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால தான் அந்த குறிப்பை சொல்கிறேன் நான். எனக்கு குரு பார்வையும் கிடைக்குது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை, குலதெய்வ அனுகூலம் சூப்பராக இருக்கும். மாதம் மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க. பௌர்ணமி அன்னைக்கு போனாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு போனாலும் சரி, எப்போனாலும் சரி, போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்த மூமெண்ட், அடுத்த சேஞ்ச் நடக்கும். என்ன சிக்கலாக இருந்தாலும் ரெடி ஆகும். அப்படியே பொறுப்புகள் தேடி வரும். வேலையில் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க. கண்டிப்பாக பொறுப்புகள் தேடி வரும். எல்லாத்துக்கும் உங்களை அடையாளம் தெரியும். அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு நபராக மாறிடுவீங்க இந்த குரு பயிற்சி. ரைட். வெளியிலேருந்து உள்ளே வரதுனாலும் சரி, சொந்த ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு வெளிமாநிலத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களா, அதுவும் இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகே. இப்போ குருவினால் கொஞ்சம் சின்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு சொன்னனே, அது என்ன சார் அப்படின்னு கேட்டால் உண்டு. தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்தே தீரும், மாற்றம் இல்லை. உங்களுக்குமே ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்னதான இடைஞ்சல்கள் வரும். அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். நிறைய வண்டி வாகனத்தில் பழுதுகள் வரும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு பிளான் இருந்ததுன்னா இந்த வருஷம் செய்யாதீங்க. குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் செய்யாதீங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. மறுபடியும் எப்படியாவது அதை மாற்றிடுன்ற எண்ணம் தான் கொடுக்கும். ரைட். வண்டியோ வாகனமோ நிலமோ ஆகாது. சுகஸ்தானம் சற்று பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. எல்லாமே இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லையோ, நைட்டு படுத்து தூக்கம் வர மாட்டேது, கைகாலெல்லாம் வலிக்குது, மூட்டு வலிக்குது, சரியாக ஜீரணம் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே உடல் ரீதியாக காட்டிக்கிட்டே இருக்கும். வேலையில் ஒர்க்லோடு கண்டிப்பாக இருக்கும். பொறுப்பு அதிகரிச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க்லோடு இருக்க தான் செய்யும். அதை சமாளிக்கவே முடியாது. 24 மணி நேரம் பத்தாது. 24 மணி நேரம் வேலை செஞ்சிங்கனாலும் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போய் சிக்கிடுவீங்க வேலையில். ஆனால் எதிரிகளை ஜெயிக்க முடியும். எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கினது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உயிர் சொத்து சம்மந்தமாக, பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்குள்ளும் இப்போது போகக்கூடாது. அதே போல் எனக்கு கணவனை பிடிக்கல, மனைவியை பிடிக்கல, டிவோர்ஸ் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேஸெல்லாம் போட்டுறாதீங்க. யார் மேலேயும் கேஸெல்லாம் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். கிட்டத்தட்ட 6 வருஷமாக அது ஓடும். அது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதா வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. திங்கக்கிழமை அன்னைக்கு குருஸ்தலத்திற்கு போய் 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் இல்லை, நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தந்தே தீரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சி.